தாண்டல் போட்டுட்ருக்கோம். இதில் வந்து மீன் எப்படி விழும் அப்படின்னாக்கா, ஓடையில் தண்ணி போயிட்டுருக்கு, அந்த பானை வச்சுருக்கோம். மீன் வந்து இப்படி ஏறி வரும். இப்படி ஏறி வந்து இது வழியாக ஏறி வரும்போது பையில் போடுங்கடா, வீணை கிடைச்ச ஒன்று வீணாக்கவனா. எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணோன்னா, மீன் தண்ணி போகுது ஓடையில், இப்படி மீன் வரும். இந்த வழியாக வந்து இந்த பக்கம் நாங்கள் தாண்டல் போட்டு வச்சுருக்கோம். வணக்கம் மக்கள், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, இன்றைக்கி எந்த வீடியோ எடுக்கலை, நெல்லுக்கு வந்து உரம் போட்டுட்ருக்கேன். பெஞ்சல் புயல் வந்தப்போ ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். பெஞ்சல் புயல் மழை பெஞ்சது இல்லையா, மறுநாளே போயிட்டு ஓடையில் தாண்டல் போட்டு மீன் பிடிக்கலான்னு ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்புறம் சொல்கிறேன். இருக்கா? என்னாச்சு? பானை ஃபுல்லா இருந்துச்சு. எங்க மீன் ஒன்னதிங்கனா? தண்ணி இருந்துச்சு பானை ஃபுல்லா. ஏடா நான் எவ்வளோ ஆர்வமா வீடியோ எடுக்க வரேன். வீடியோ எடுத்துக்கிறீங்க? விடினா அப்ப நானெல்லாம் வாயை குத்து மாட்டீங்க. தாண்டல் போட்டுட்டு இருக்கோம். இதில் வந்து மீன் எப்படி விழும் அப்படின்னாக்கா, ஓடையில் தண்ணி போயிட்டுருக்கு, அந்த பானை வச்சுருக்கோம். மீன் வந்து இப்படி ஏறி வரும். இப்படி ஏறி வந்து இது வழியாக ஏறி வரும்போது இது மேலே லெஃப்டில் ஏற முடியாது, நேராக ஓடி போயிட்டு பானையில் விழுந்துடும். தாண்டல் பொதுவாக இப்படி தான் போடுவாங்க. கட்டி முடிச்சாச்சு. காலையில் வந்து பார்த்தோம்னா இதில் மீன் இருக்கா இல்லையான்றது தெரியும். எல்லாமே முட்டின்னு இருக்குண்ணா அதே மாதிரி. அதே மாதிரி சேவத்து வர மாதிரி போட்டு கவுல அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. பெஞ்சல் புயல் வந்து 2 நாள் மழை பெஞ்சு மறுநாள் வந்து தாண்டல் போட்டோம் ஓடையில். ஆனால் அந்த தாண்டலில் வந்து மீன் எடுக்க முடியல. தாண்டலில் வந்து மீன் நிறைய விழுந்துச்சு. அது ரோட்டோரத்தில் இருந்ததால் நிறைய பேர் மீன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எங்களால் மீன் எடுக்க முடியல, அப்போ வீடியோவும் எடுக்க முடியல. அப்புறம் என்ன பண்ணோம்னாக்கா, மறுபடியும் 2 நாள் கழிச்சு மழை பெஞ்சிச்சு. அப்போ ஓடையில் தண்ணி போச்சு. சரி அங்கே போயிட்டு மீன் பிடிக்கலான்னு சொல்லிட்டு வலை எடுத்துகிட்டு போயிட்டு ஓடையில் வலை போட்டு மீன் பிடிச்சோம். அந்த வீடியோ போடுறோம் பாருங்கள். வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, தொடர்ந்து மழை பெஞ்சிட்ருக்கு, ஓடையில் வந்து தண்ணி நிறையா போயிட்டுருக்கு. இதில் வலை போட்டு மீன் கிடைக்குதான்னு பார்க்க போகிறோம். கிடைக்குதான்னு பார்க்கலாம் வாங்க. ஓடையில் பார்த்தீங்கன்னா செம்ம தண்ணி போயிட்டுருக்கு. இதில் இறங்கி எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியல, வலை எப்படி போகிறதுன்னு தெரியல. ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்னும் வலைக்கு இதை விட வேண்டியதானே? பையில் போடுங்கடா, வீணை கிடைச்ச ஒன்று வீணாக்கவனா. எந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு பாருங்கள். ஃபுல்லாக நெல் கதிர் வந்திருக்கு. தண்ணி இப்படியே நின்றுட்டு இருந்துச்சுன்னா எல்லாமே அழுவி போயிடும். பக்கத்துலேயே ஓடை, அங்கே தான் பிடிச்சிட்ருக்காங்க பாருங்கள் மீன். ஃபுல்லாக தண்ணி. அந்த வீடியோவும் பார்த்துருப்பீங்க. ஓடையில் வந்து நிறைய தண்ணி போச்சு. வலை போட்டு மீன் பிடிக்கவும் முடியல. எங்களே சேர்த்து அடிச்சிட்டு போனதால் அந்த வீடியோவும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு.
என்ன பண்ணால் மறுநாள் அதே ஓடைக்கு போயிட்டு மறுபடியும் ஒரு புதுவிதமாக தாண்டல் போடலான்னு சொல்லிட்டு ஒரு பைப் ரெடி பண்ணிட்டு போய் மறுபடியும் தாண்டல் போட்டோம். அந்த வீடியோவும் பார்த்துட்டு வாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கலான்னு வந்திருந்தோம். நிறைய தண்ணி போனதால வலை போட்டு மீன் பிடிக்க முடியல. தாண்டல் போகிறதுக்காக பைப் செட் பண்ணி வந்திருக்கோம். இதை போட்டு மீன் பிடிக்க போகிறோம். அது எப்படின்றத காட்டுறவாங்க. இப்போ இந்த நெல்லிக்கொல்லி வழியாக தண்ணி வருது. இது இடையில வந்துட்டு இந்த மாதிரி பைப்பை செட் பண்ணிட்டோம்னா பைப்பு வழியாக தண்ணி போகும். குறுக்கில் வந்துட்டு ஒரு பள்ளத்தை வெட்டிட்டோம்னா அது ஏறும்போது அந்த பள்ளத்துள்ள விழுந்துடும். எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணோன்னா மீன் தண்ணி போகுது ஓடையில். இப்படி மீன் வரும். இந்த வழியாக வந்து இந்த பக்கம் நாங்கள் தாண்டல் போட்டு வச்சுருக்கோம். இதில் ஏறும். இதில் ஏறின உடனே என்ன பண்ணோன்னா எகிரி பின்னாடி பள்ளம் ரெடி பண்ணி வச்சுருக்கல அந்த பள்ளத்தில் விழுந்துடும். செட் பண்ணி வச்சிட்டோம். நைட்டில் தான் ஏறும். இப்போ வந்து பார்க்கணும். ஸோ 3வது தடவையாக மறுபடியும் முயற்சி பண்ணோம். மறுபடியும் போய் தாண்டல் போட்டோம். அந்த தாண்டல்லையும் மீன் விழலை. ஏன்னா தடவை நிறைய மீன் ஏறிட்டதால ரெண்டாவது தடவை வந்து மீன் ஏறலை. இந்த வீடியோவை ஏன் மறுபடியும் போட்டேன் அப்படின்னாக்கா, இந்த 3 முறையும் ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு இந்த வீடியோவை எடுத்தோம். ஆனால் ஃபெயிலியர் தான் ஆச்சு. ஆனால் இந்த வீடியோ இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தோமே, இதை அப்லோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ வந்துட்டு ஜாயின் பண்ணி ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்துட்டு நெல்லுக்கு வந்துட்டு உரம் போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த வீடியோ பற்றி என்ன தோணுதோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக்கை தட்டி விடுங்க. கண்டென்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. பரவாயில்ல.